ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா பெரியவா சரணம். நமஸ்காரம். நான் உங்கள் சவிதா முரளிதர். மீண்டும் இந்த காணொளி மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஸ்ரீ மகா பெரியவா அருள் ட்ரஸ்ட் இதன் மூலமாக நம் அற்புத ஆசான் உலகெங்கும் இருக்கும் குரு பூஜை பக்தர்களின் திரவிய சகாயத்தின் மூலமாக நிறைய நல்ல விஷயங்களை மாமா செய்து கொண்டிருக்கிறார். மகா பெரியவா ஆசியுடனும் நம் மாமாவுடைய நல்ல ஆசைகளுடனும் வழிகாட்டுதலுடன் இந்த வீடியோவை நாம் உங்களுடன் ஷேர் செய்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் சந்திக்க இருப்பது முடிச்சூரை சேர்ந்த திருமதி தேவி அவர்களே. நமஸ்காரம்மா. நமஸ்காரம் மாமி. ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்னைக்கு மீட் பண்றதுல. அது சரணாலயத்துக்கு நீங்க போன விஷயம், சரணாலயத்து சீர் உங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு மகா பெரியவாளுடைய அனுகிரகத்தாலையும் நம்ம அற்புத ஆசான் ஜிஆர் மாமாவுடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்க குடும்பத்துக்கு உங்க குழந்தையோட கல்யாணத்துக்கு வரப்போறது. சோ ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணினதுல. நீங்க உங்க ஃபேமிலி பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன், நீங்க முடிச்சூர்ல எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, அத பத்தி சொல்லுங்கம்மா. கண்டிப்பா மாமி. நமஸ்காரம் மாமி. எல்லாருக்கும் நமஸ்காரம் மாமி. எனக்கு நான் முடிச்சூர் மண்ணுவாக்கத்துல இருக்கேன். என் பேர் தேவி, என் ஆத்துக்கார் பேரு சுப்பிரமணி. நான் எனக்கு 2 குழந்தைங்க, பொம்பளை குழந்தைங்க. பெரியவ நிவேதா ஸ்ரீ, சின்னவ நித்யஸ்ரீ. 2 பேர் ட்வின்ஸ் தான் எனக்கு. நான் முடிச்சூர் பாடசாலையில சமையல் வேலை பண்ணியிருந்தேன் 8 வருஷமா. இப்போ ஒரு மாசத்துல நின்று இருக்கேன். குழந்தைங்க கல்யாணத்துல என் ஆத்துக்கார் செக்யூரிட்டியா இருக்கிற வரக்கூடத்துல. எங்களுக்கு கல்யாண டைம்ல வேலை வேலைய போயிடுத்தேன்னு ரொம்ப வருத்தத்துல இருந்தேன். நானு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம இருந்தேன். ஒரு ராஜி மாமின்னு ஒருத்தங்க திருவான்மையூர்ல இருக்காங்க. வாத்துக்கு ஒரு புண்ணியாதானத்துக்கு சமையலுக்கு வான்னு சொல்லியிருந்தா. அது குழந்தை சுவாமியோட டெய்லி வேலைக்குதான் என்ன இது கல்யாண டைம்ல இப்படி கொடுத்துட்டீங்களே எனக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். புண்ணியாதனத்துக்கு போனேன். அந்த குழந்தைக்கு சமையல் நல்லா அங்க வரவங்களுக்குலாம் சமையல் பண்ணி கொடுத்து எல்லாம் பண்ணியிருந்தேன். அங்க மூலியமா ராஜி மாமி மூலியமா சில பேர் நம்பர் எல்லாம் கொடுத்து எனக்கு உதவு சொன்னா. அதுல ஒரு மூலியமா மாமா முத்து மாமா நம்பர் கிடைச்சது எனக்கு. முத்து மாமா இந்த சரணாலயத்துல நீ போனா பெரிய ஆசீர்வாதம் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆனா முதல்ல ஆரம்பத்துல இருந்தே எனக்கு பெரிய ஆசீர்வாதம். எனக்கு காஞ்சிபுரத்துல தாமுல்ல அந்த அம்மா பாட்டி, அந்த பாட்டி அவங்க மூலமா கிடைச்சது. அதுக்கப்புறம் ராஜி மாமா கிடைச்சது. நிறைய பேர் மூலமா எனக்கு பெரிய ஆசீர்வாதத்துல கிடைச்சது. ஆனா அவனுக்கு கடைசி 4 நாள் இருக்க டைம்ல என்ன பண்ண போறோம்னு நினைச்சுட்டு இருக்கும் டைம்ல அப்பயும் எனக்கு பெரியவா எனக்கு கைவிடல. யார் மூலியமா ஏதோ ஒரு நம்பர் எனக்கு முத்து மாமா மூலியமா முத்து மாமா வாங்க, உங்களுக்கு கண்டிப்பா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஆசீர்வாதம் கிடைக்கும், குழந்தைங்களுக்கு நிறைவா மாமா பொண்ணு வர சொன்னாங்க. அதே மாதிரி நான் நேத்துதான் நான் அங்க நானு நங்கநல்லூர்ல இருக்கு சரணாலயத்துக்கு வந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்க இருக்க மனுஷாலும் சரி, பெரியவாளுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சது. தரிசனம் கிடைச்சது. முத்து மாமா தான் ஆசன் போனாங்க. ரொம்ப புது மனுஷாவாட்டும் பேசல, நல்ல பழகினவாட்டும் பேசிட்டு என்ன வேணுமா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ரொம்ப நல்ல சொந்த நம்ம கூட பிறந்தவளாட்டும் கேட்டுருந்தா. கேட்டு என்ன தேவையானதெல்லாம் ஒரு திருமங்கல்யம், முகூர்த்த புடவை, வேஷ்டி, மெட்டி, குழந்தைக்கு தேவையான அத்தனையும் நான் ஏத்துக்கிறேன், நீ சந்தோஷமா திருமணத்தை நடத்திட்டு வா, பெரிய ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கு இருக்குன்னு. ஆனா இன்னைக்கு திருமணம் எங்க நடக்குது? கார்த்திகை 3 நவம்பர் 19. சரி, எங்க கல்யாணம் எங்கம்மா? மாயவரத்துல பாலாஜி மண்டபத்துல. சரி சரிம்மா. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்ட மாமி. மனசுல மகா பெரியவா அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு சரணாலயத்துல. எங்க எல்லா இடத்துலயும் இருக்கு, உலகம் பூரா இருக்கு. சரணாலயத்தை ரொம்ப பிரத்யட்சமா பார்க்க முடியும். மாமாவாக்கு மகா பெரியவாக்குன்னு நாங்கெல்லாம் நம்புறோம் ரொம்ப. ஏன்னா எங்களுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டே இருக்கோம். அதனால எங்களுக்கு மாமாவை ஒரு இருக்கா. சொல்லுங்கம்மா சொல்லுங்க. அது நான் மனசார நல்லா உணர்ந்துட்டேன் நானு. ஏன்னா இந்த 4 நாள்ல நானும் என் குழந்தைங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் என்ன பண்ண போறோம் எது பண்ணோன்னு. ஆனா அந்த பெரியவா அனுவருக்கு ஆசீர்வாதம் எங்களுக்கு முழுசா கிடைச்சது. நான் நேத்துதான் உணர்ந்தனேன். எதாச்சும் ஒரு நாள்ல போன் என்னுடைய நிலைமையை மாத்துச்சுன்னா அது பெரியவா ஆசீர்வாதம். எல்லாம் எதுவுமே நடக்காது.
அவரோட ஆசீர்வாதம் இருக்கு. அவரை இன்னைக்கு நான் மறக்க மாட்டேன் வாழ்நாள்ல. நான் எப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ சரணாலயத்துக்கு வருவேன். பெரியவா இருக்கிற காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு நான் அவளை தரிசிப்பேன். அதே மாதிரி என் மாமா பண்ணவரையும் நான் மறக்க மாட்டேன். சரிம்மா. ஏன்னா சரணாலயத்து சீர் அப்படிங்கறது வந்து ரொம்ப பெரிய பாக்கியம் அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது வந்து மாமா வந்து இந்த ட்ரஸ்ட் மூலமா இந்த மாதிரி நல்ல காரியங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். பெரியவாளோட அனுகிரகத்துலதான் மாமா எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். இது வந்து உலகம் பூரா வந்து குரு பூஜை பண்ற ஆயிரக்கணக்கான டிவோட்டிஸ் இருக்காங்கம்மா. அவங்க எல்லாம் வந்து அவங்க குரு பூஜை பண்ற அனுபவத்துல மாமா மேல இருக்கிற நம்பிக்கையில மாமாக்கு திரவிய சகாயம் பண்ணி அவங்க கொடுக்குற அந்த திரவியம் வச்சுட்டு அந்த ட்ரஸ்ட் மூலமா மாமா இந்த நல்ல விஷயங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் நாங்க இதெல்லாம் வந்து வீடியோவா எடுத்து போடுறோம். ஏன்னா அவங்க எங்கெங்கயோ இருந்து நமக்கு அனுப்புறாங்க, ட்ரஸ்டுக்கு மாமாவுக்கோசரம் அனுப்புறாங்க. அதனால அவங்க அனுப்புற திரவியம் வந்து எந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கெல்லாம் இது பண்றாரு மாமா வந்து உபயோகம் பண்றாரு அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியணுன்றதுக்கோசரம் தான் இந்த மாதிரி நம்ம வந்து வீடியோ பண்றது. சோ இத வந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த விஷயத்த உலகம் பூரா ஆயிரக்கணக்கான டிவோட்டிஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்க, உங்களோட மெசேஜ்? கண்டிப்பா மாமி சொல்றேன் மாமி. ஏதாவது மனசார பெரியவாளை நம்பினா அவர் என்னைக்குமே கைவிட மாட்டாருன்னு நான் என்னுடைய வாழ்க்கையில நான் உணர்ந்துட்டேன். ஏன்னா கடைசி கட்டத்துல நான் வந்து ரொம்ப சங்கடப்பட்டிருந்தேன். என்ன பண்றது எது பண்ண புரியாதது எனக்கு பெரியவா நினைச்சு வேண்டிய உடனே அடுத்த செகண்டே ஒரு போன் மூலியமா என்னோட கஷ்டத்துல நிறைவேற்றிட்டாரு. அதனால நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். யார் பெரியவா நம்மளா கைவிடப்படாருன்னு நான் ஒரு விஷயத்த சொல்றேன். என்னைக்கு பெரியவா நினைங்க, அவர் என்னைக்கும் உங்களுக்கு கஷ்டப்பட விட மாட்டாரு, வாழ்க்கையில முன்னேறதான் செய்வாரு. அதனால நான் என் வாழ்க்கையில உணர்ந்ததுனால நான் உங்களுக்கு சொல்றேன் என்னுடைய அனுபவம். இந்த மாதிரிலாம் நான் என்னைக்கு நினைச்சு கூட பார்த்தது இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு அதிசயமா எப்படின்னு எனக்கே தெரியல. சுத்தி இருக்கா கூட எப்படி இருக்காது இல்லை. எனக்கு இந்த ஆண்டவனை நினைச்சதுனால கண்டிப்பா எல்லாம் நல்லதே நடந்தது. என் குழந்தைங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்குன்னு நான் நம்பினேன். இவ 2 பேரும் அனுஷ நட்சத்திரம், பெரிய அனுஷ நட்சத்திரம் இது பண்ணிருக்கேன். அவளுடைய நட்சத்திரத்துல பிறந்தல என் குழந்தைங்க இன்னும் அவளுடைய ஆசீர்வாதத்தால நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் மாமி. இவ எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, பெரியவாளை நம்புங்க, பெரியவாளோட வேண்டுங்க, பெரியவாருக்கு இடத்துக்கு போய் சேவிச்சுட்டு வாங்க. அதை கண்டிப்பா பெரியவா உங்களுக்கு கைவிட மாட்டார். என்னுடைய அனுபவத்துல என் வாழ்க்கையில பெரியவா ரொம்ப நல்லது பண்ணிருக்காரு. நான் அது நல்லா உணர்ந்திருக்கேன். அதனால நானும் இனிமேல் பெரியவா இருக்க இடத்துக்கு போய் என்னால முடிஞ்ச உதவிகளை நான் பண்ணிட்டு அவளுக்கு சேவை செய்யறது என்னோட ஆசை. ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப சந்தோஷம். இது வந்து எங்க எல்லாருக்குமே நீங்க கொடுத்திருக்கிற ஒரு மெசேஜ், உங்க மூலமா பெரியவா எங்களுக்கு எல்லாம் கொடுத்த ஒரு மெசேஜா நாங்க எடுத்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். குழந்தையோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், மேல மேல எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்கணும். அதை திருப்பி நீங்க இந்த மாதிரி வீடியோல எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கணும். அதனால நாங்க எல்லாருமே சேர்ந்து அந்த குழந்தைக்கு எங்களுடைய ஆசீர்வாதம் பிரார்த்தனைகள் எல்லாம் மகா பெரியவா கிட்ட பண்ணிக்கிறோம்மா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். அற்புதா ஜிஆர் மாமா அவர்களின் பாதங்களுக்கு ஆனந்த கோடி நமஸ்காரங்கள். குருவே சரணம், குரு பாதமே சரணம், மகா பெரியவா சரணம்.